ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பாஸ்தாவில் பால் பாயாசம் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 3 பேருக்கு பண்ணுற அளவு தான் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் பாஸ்தா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அதே சைடில் தேவையான அளவு பால் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. பால் சூடாகிட்டு இருக்கும்போதே 5-6 பாதாம் நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். அதையும் தொலியெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதோட சைடில் பாஸ்தாவும் வெந்துருச்சு. அதை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. பாலில் கொதிச்சிட்ருக்கு. அந்த பால் சூடு பண்ண பாலில் இந்த பாஸ்தா வேக வச்ச பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அது ஓரளவு சூடானாலும் தேவையான அளவுக்கு சுகரும் தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மெயினாக ஊற்றுங்க. அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாயாசத்துக்கு எப்போவுமே. அதுவும் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பாதாம் நான் எந்த கிண்ணத்துக்கு சுகர் எடுத்தனோ அதே கிண்ண அளவுக்கு தான் 3மே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு இருக்குல்ல அதுவும் போட்டு நல்லா அந்த லைட்டு பரவாயில்லாத ஹீட்டில் வச்சு ரெண்டையும் நல்லா பாயாசத்துக்கு நம்ம இது பண்ணுவோம்ல அதை மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாயாசம் இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சு. அப்புறம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா சொல்லலை, உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி